இந்த வட்டம் லீவுக்கு நாங்கள் பிறந்த ஊருக்கு கிளம்பிட்டோம். எப்பயுமே வருஷம் நானும் என் பிள்ளைங்களை மட்டும் வந்துடுவோம் எப்படினாலும். அதுவுமே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சித்திரத்தில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் ஒரே ஹாப்பி என்ன அப்படின்னா ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். அது நான், என் 2 பிள்ளைங்க, ரெண்டாவது அக்கா ஃபேமிலி, பெரிய அக்கா ஃபேமிலி. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒன்றா 10 சீட்டுக்கிட்ட பஸ்ஸே புக் பண்ணி மதுரைக்கு கிளம்பிட்டோம். நானாவது அப்பப்போ வருவேன் மதுரைக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்க வீடு சித்திரத்தில் அப்படி இப்படின்னு. எங்கள் அக்காங்கெல்லாம் ரேரு. ஒவ்வொரு அக்காவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அப்படி ஆக போகுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பாவம் ஒரு மாதிரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் இதெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலாக ஆசையாக வந்தாங்க. ஐயோ, இந்த பஸ்ஸில் போகும்போது ரக்ஷன் ஒரே குஜாலாவாக ஜாலியாக இருந்தான். நாங்கள் மட்டும் போனாலே பஸ்ஸை பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏசி ஸ்க்ரீன் இதெல்லாம் பார்த்தா ஜாலியாகுவான். இதில் எங்கள் ஃபேமிலி இருந்தோன்னா அவனுக்கு இன்னும் ரொம்ப குஷி. போயிட்டு பக்கத்து சீட்லலாம் எங்கள் அக்கா பையனுங்க தான் புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா எல்லாருமே போயிட்டு எங்கள் அக்கா பையன் சீட்டில் போய் தாவுறான், அங்கே போய் தாவுறான். சரி நைட்டில் வந்துட்டு ஜன்னல் எட்டி பார்க்குறேன்னு விழுந்துருவான்னு சொல்லிட்டு போய் தூக்குறேன்னு சொல்லி தூக்கி நான் பஸ்ஸில் மல்லாந்து விழுந்து புதையல் எடுத்து ஐயோ ஒரு வழியாக மதுரைக்கு போகிறோன்ற ஹாப்பிடா. நீங்கள் எவ்வளோ விழுந்து நான் அடிபட்டாலும் நான் மதுரைக்கு போகிறேன், என் மண்ணை மிதிச்சிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. மதுரைக்கு போயிட்டு ஹாப்பியாக ஜாலியாக இறங்கிட்டு அங்கே நாங்கள் போனோன்னே எங்கள் ஏரியாவுக்கு தான் போகலான்ற ஒரு பிளான். எங்கள் ஏரியானா நாங்கள் அங்கே வளர்ந்தோம்ல, ஸோ அங்கே தான் அதெல்லாம் சின்ன சின்ன வீடாக இருக்கும். ஆனால் அந்த சின்ன சின்ன வீடாக இருந்தாலும் எங்களுக்கு அப்போ அது மாளிகை. ஒரு வழியாக மதுரை மாட்டுத்தாவணிக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு சின்னதாக டீயை குடிச்சிட்டு நம்ம ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு ஸோ எங்கள் ஏரியாவுக்கு கிளம்பிட்டோம். பிள்ளைங்கள்லாம் டல்லாகிடுச்சுங்க. இது ஃபுல்லாக சாத்தெட்டு பாலம். இந்த சாத்தெட்டு பாலத்துக்கு ஒரு தெப்பக்குளத்துக்கிட்ட ஒரு ரோடு போகும் புதுசாக. அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் ஃபுல்லாக ஒரு காலத்தில் வீடாக இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் எம்ஆர் நகர். எம்ஆர் நகர் புறம்போக்குன்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் எங்களுக்கு சொந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் பிறந்தோம் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 13-15 வயசில் தான் இப்போ போகிறோம்ல இந்த ஏரியாவுக்கு நாங்கள் போனோம். ஆக மொத்தம் நாங்கள் மதுரைக்குள்ளேயுமே இந்த நிறைய பேர் பட்டிக்காட்டில் இருந்தாங்க, அவுட்டரில் இருந்தாங்க. அந்த இப்போ சென்னையில் உள்ளவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஊரட்டி பட்டிக்காடு அப்படின்னு. அதுவும் நாங்கள் சிட்டிக்குள்ளே தான் இருந்தோம். எங்களுக்கு அங்கிட்டுமே உள்ள வில்லேஜ் எதுன்னு எங்களுக்கு தெரியாது. இதுதான் சந்தைப்பேட்டை தெப்பக்குளம் ஏரியா. இதுதான் இது என்னங்க அவுட்ரு. இங்கேருந்து 2 ஸ்டாப்பு கீழே வாசல் மீனாட்சி அம்மன் கோயில். ஸோ இங்கே தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அதனால தான் எங்களுக்கு இந்த கிராமத்தை பற்றி தெரியாது. நாங்கள் மதுரைன்னு சொன்னால் எல்லோரும் ரொம்ப கிராமம்னு நினைப்பாங்க. நாங்கள் கிராமத்தில் இல்லை, சிட்டிக்குள்ளே தான் இருந்தோம். ஸோ கிராம வாழ்க்கையை நான் தப்பாக சொல்ல வரல. எங்களை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. எங்களுக்கு நிஜமாலே கிராம வாழ்க்கை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு வழியாக வீடு வந்து சேரும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை அடிச்சு பிடிச்சி வந்துட்டோம். ஆட்டோவில் வரும்போது நான் அக்காங்கெல்லாம் பேசிகிட்டே வந்துட்டு இதுதான் எங்கள் பானு ஆப்பா. பானு ஆப்பானா பானு அக்கான்னு அர்த்தம் முஸ்லீம்ஸில். இதுதான் நாங்கள் வளர்ந்த ஏரியா. சின்ன சின்ன வீடாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சின்ன வீட்டில் தாங்க நிம்மதி இருக்கும் ஃபஸ்ட்டு. இப்போல்லாம் நாங்கள் உருண்டு பிறன்றதுக்கு பெட்ரூமு ஹாலு கிச்சனுன்னு ஏகப்பட்டதை பிடிச்சிட்டு ஆனால் தங்க ஆள் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக இது சின்ன காம்பவுண்டு. ஆனால் இந்த காம்பவுண்டில் 25 வீடு இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு வீட்லேயுமே 4 பிள்ளைங்க நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சோம். ஸோ நாங்கள் இருக்கும்போது கலகலன்னு இருந்துச்சு அந்த ஏரியா. அதுக்கப்புறம் தேரோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ சின்ன வீட்டில் தான் எப்போயுமே நிம்மதி. அதோட தேரோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. தேரோட்டம் செம்ம கூட்டம். அதோட வீடியோ அப்புறமேட்டு வரும். ஸோ இந்த சின்ன வீட்டில் தான் எவ்வளோ நிம்மதியாக வாழ்ந்தோம் தெரியுமா. அக்கா 2 அக்கா 4 நாங்கள் கூட பார்த்தாங்க 4 பேர் அம்மா அப்பான்னு இந்த 10க்கு 10 ரூமில் தான் வாழ்ந்தோம். அப்போல்லாம் நிம்மதி இருந்துச்சு. ஸோ அதுக்கு பக்கத்து வீட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஏகப்பட்ட பேர் தான் இந்த காம்பவுண்டில் இருந்தோம். கிட்டத்தட்ட இதில் 25 வீடு இருக்குது. இதில் மாதிரி நிம்மதியாக வாழ்ந்த மாதிரி எங்கேயுமே இல்லை.